குறள் எண் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. குறள் விளக்கம். எல்லா நல்ல குணங்களும் வல்லமைகளும் உள்ளவனாகிய இறைவனை உணர்ந்து அவனை வணங்காத மனிதனுடைய மூளை அம்மூளையின் குணமாகிய சிந்தனை சக்தி இல்லாததென்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாலை நேர உணவகத்தில் ஒரு பெரியவரும் ஒரு நிறுவனத்தின் மேலாளர் சுரேஷும் எதிரெதிர் அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். இருவரும் முன்னரே அறிமுகமானவர்கள். சுரேஷ் சற்று பதட்டமாக இருந்தான். பெரியவர் சுரேஷிடம், தம்பி, நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள். முதலில் நிம்மதியாக தேநீர் அருந்துங்கள் என்று பெரியவர் கூறினார். அதை கேட்ட சுரேஷ், ஆமாம் பெரியவரே, நான் வேலை செய்யும் நிறுவனத்தில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்க திட்டங்கள் போட்டாலும் எந்த பயனும் இல்லை. பாருங்கள், என் அலைபேசியை அணைத்து வைத்துவிட்டேன். என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று பரிதாபமாக கூறினான் சுரேஷ். நீங்கள் நிறைய படித்து அறிவாற்றல் பெற்றிருப்பீர்கள். இருந்தாலும் பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள் என்ற பெரியவர், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளதா என்று கேட்டார். கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை என்றான் சுரேஷ். அதை கேட்ட பெரியவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களின் செயல்பாடு கேட்காத காது, பார்க்காத கண் போல புலன்கள் இருந்தும் செயலற்று இருக்கும் என்றார். சற்று புரியாமல் விழித்தான் சுரேஷ். கடவுள் நம்பிக்கை இல்லாத நபரின் அறிவும் ஆற்றலும் பயனற்று இருக்கும். அதனால்தான் நீங்கள் வகுக்கும் திட்டங்களால் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் தவிக்கிறீர்கள் என்றார் அந்த பெரியவர். இதைக் கேட்ட சுரேஷுக்கு மனம் தெளிந்து புத்துணர்ச்சி பிறந்தது.